நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், ஆஸ்துமா, சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப அற்புதமான சிகிச்சை முறையை எங்க கையாண்டு வராங்க. அது என்ன சிகிச்சை முறை? நல்லா இப்படி தேய்ச்சி இப்படி வைங்க. இது எடுத்து இப்படி போட்டு சாதாரணமா பொடி எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டே இருக்காங்க. இப்போ இப்படி ஒரு 5 சுத்து, அப்புறம் இப்படி ஒரு 5 சுத்து. அப்படியே அந்த சளி இலி எல்லாம் கரைஞ்சு வெளிப்பா கண் கூட அவங்களுக்கே தெரியும். ஓ, இப்படி தேய்ச்சி விட்டுறணும், அவ்வளவுதான். நெஞ்சுக்குழியில இந்த மாதிரி இடத்துல தேய்ச்சி விட்டுறணும். ஆமா. அப்படி இரும்பிட்டே இருப்பாங்களா, அதெல்லாம் அப்படி இருக்கும். உணவே மருந்தினர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய அன்னக்குடி அம்மா இருக்காங்க. நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், ஆஸ்துமா, சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப அற்புதமான சிகிச்சை முறையை எங்க கையாண்டு வராங்க. அது என்ன சிகிச்சை முறை அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. அக்கா வணக்கம்க்கா. அக்கா, நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை, அதுக்கப்புறம் மூச்சு விடுறதுல சிரமமா இருக்குது, இருமுனாக்க கோலையா சளி வருது, தண்ணியா சளி வருது, சிந்தனாக்க தண்ணி மாதிரி சளி வருது, ஒரு டெஸ்ட்ராலஜி பட்டா வருதுல, ஒரு தும்பல், அடுக்கு தும்பல் வந்துட்டே இருக்குது, அதே மாதிரி வறட்டு இரும்பல் வருது, நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, புண்ணு ஆகுச்சு, இப்படி எல்லாம் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. இதுக்கு இன்லர் யூஸ் பண்றாங்க, பப் யூஸ் பண்றாங்க, புகை வைக்கிறாங்க. இப்படி நவீன மருத்துவத்திலும் மருந்துகள் இருக்கு, சித்த ஆயுர்வேத மருத்துவத்திலும் மருந்து இருக்கு. இந்த மலையோரம் கிராமத்துல நீங்க அந்த மலைவாழ் மக்களோட சேர்த்து ஒரு சில மூலிகைகளை வச்சு மக்களுக்கு இதை கொடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்களே, கண்டிப்பாங்க. இது எப்படி செயல்படுது? இது எவ்வளவு பேர் கொடுத்துருக்கீங்க? நிறைய பேர் கொடுத்துருப்பீங்களா? அது ஒரு சிலர் வந்து சொல்லுங்களேன். எப்படி இது நிறைய சைனஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறேன், ஆஸ்துமா உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறேன். இது என்ன அப்படின்னாங்க, இந்த பவுடர் இருக்குது பாத்தீங்களா, இந்த பவுடரை இந்த மாதிரி இந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க. இது எடுத்து இப்படி போட்டு சாதாரணமா பொடி எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டே இருக்காங்க. இதுல அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. நல்ல வாசனையா இருக்கு, சாப்பிடலாம் போல ஆசையா இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னு கேட்டு சாப்பிடுறேன். ஏன்னா ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது எடுக்கலாம் இல்லைங்களா? நான் சாப்பிட்டு தைரியமா சாப்பிடுங்க. அப்படிங்களா? நான் இருக்கிற தைரியமா சாப்பிடுங்களேன்றேங்க. சரி, ஓகே, நானும் கண்டிப்பா சாப்பிட்டு பாக்குறேன். என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு பாப்போம். பயப்படாம சாப்பிடுங்க. நல்லா இருக்குக்கா, அருமையா இருக்கும். ஆமா, தோற்பு, கசப்பு எல்லாமே இருக்கு. சொல்லுங்கக்கா, இது ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது எப்படி பயன்படுத்தணும்க்கா? அந்த பப்பு வச்சு ஊதுறாங்களவா? பப்பு வச்சு ஊதுறாங்க. அதாவது இந்த இன்னரு பப்பீஸ் பண்றவங்க, புகை வைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு ஸ்பூன் காலையில, ஒரு ஸ்பூன் சாயந்தரம், ஒரு ஸ்பூன் வெந்நீர் வச்சு வடிகட்டி பத்த வேண்டிக்கு வேணும் தேவையில்லை. சும்மா சாதாரணமா கொதிக்க வச்ச போதும் வெறும் வயித்துல குடிச்சுக்கணும். வெறும் வயித்துல குடிக்கணும். ஆமா, குடிச்சிட்டு இது லாஸ்டா தான் எடுத்துக்கணும் இந்த பவுடர். சரி. அப்புறம் இந்த ரொம்ப அந்த ரன்னிங் ரோஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா, ஆமா, அதை இது இப்படி வச்சுங்க. இப்படி இது பண்ணி அதை இப்படி வச்சு இப்படி உறிஞ்சி இது பண்ணிட்டாங்களா அப்படியே அந்த அரெஸ்ட் ஆயிரும். அன்னைக்கு நான் தேய்ச்சும் போது மூக்குல ரொம்ப நெடி ஆயிடுச்சு. அதுங்களா? இது அன்னைக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா ரொம்ப இதா இருந்தது. பாக்கலாம் திருப்பியும். ஆனா அன்னைக்கு மாதிரி இழுக்க மாட்டாங்க, என்னால தாங்க முடியல. இது என்னங்கன்னா, எங்க அடைப்பு இருந்தாலும் எடுத்து விட்டுருங்க. அதாவது சளி அடைப்பு, சளினால மூக்கு அடைப்பு இருக்கு. ஓகே ஓகே. மூச்சு விடுறதுல சிரமமா இருக்குன்னா கரகரப்பு அது வந்து உடனே ரிலீஸ் பண்ணும். நல்லா இப்படி தேய்ச்சி இப்படி வைங்க. அக்கா, அன்னைக்கு அது மாதிரி புறையிடுச்சுன்னா அதான் யோசிக்கிறேன். அப்படிங்களா? அக்கா, அந்த அளவுக்கு பவரா இருக்கு. இல்லடா, இன்னைக்கு இழுக்கவே இல்லை. ஒருவேளை அந்த ஞாபகம் வந்துருச்சேன்னு தெரியல. இவ்வளவு இப்படியே இழுக்கிறேன்க்கா. இப்ப நல்லா இருக்கு. ஏன்னா அந்த நெடியெல்லாம் போன பிறகு நல்லா இருக்கு. அந்த தைலம் செம்ம வாசனை, அப்படியே உள்ள போகுது. ஓகேங்கா, இது அப்படி யூஸ் பண்ணணும். இது ஒரு நாளைக்கு எத்தனை முறை யூஸ் பண்ணக்கா? எப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பண்ணலாம், தப்பு இல்ல. 10 நிமிஷம் ஒரு தேவைப்பட்டா பண்ணிக்கலாம். அந்த 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 ஸ்மெல் உள்ள போனோம், அந்த மூலிகை ஸ்மெல். சளி கட்டிக்கிட்டே இருக்குதெல்லாம் அப்படியே போய் விழுவும். மோஷன் வெளியிலே போயிடும். மோஷன் மூலமா வெளியே போகும் சளி. ஓகேக்கா, இது என்னக்கா கருப்பா இருக்கு? இது ரொம்ப அற்புதமான தைலம்னு சொன்னீங்க. இது எப்படி யூஸ் பண்ணும்? இது அப்படித்தாங்க, லைட்டா எடுக்கிறீங்க. லைட்டா இப்படி எடுத்துட்டேன். அந்த நெஞ்சு குழியில இப்படி வச்சு இப்படி பண்றீங்க.
ஓ தேய்க்க வேலை கூடாதுங்க. இப்படி ஒரு 5 சுத்து, இப்படி ஒரு 5 சுத்து. இப்போ இதுதான் நெஞ்சு குழின்னு வைங்களேன். இப்போ இப்படி ஒரு 5 சுத்து, அப்புறம் இப்படி ஒரு 5 சுத்து. அப்படியே அந்த சளி இலி எல்லாம் கரைஞ்சு வெளிப்ப கண் கூட அவங்களுக்கே தெரியும். ஓ இப்படி தேய்ச்சி விட்டுறணும், அவ்வளவுதான். தேய்ச்சி விட்டுறணுங்க நெஞ்சு குழியில இந்த மாதிரி இடத்துல தேய்ச்சி விட்டுறணும். ஆமா. அப்படி இரும்பிட்டா இருப்பாங்களா, அதெல்லாம் அப்படி இருக்கும். ஓகே, இது தலைக்கு பேசலாமா? எல்லாம் பண்ணிக்கலாம். கைகள் வலி இப்படி தலைக்கு இப்படி பூசிக்கலாம் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜாயிண்ட் வலிக்கு நல்ல வாசனை. இது நல்ல வாசனை இருக்குதே. சூப்பரா இருக்குங்க. அப்புறம் முதுகு பக்கங்க பின்னாடி இந்த ஷோல்டர் பின்னாடி அங்கே வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். கை காலுக்கு எல்லாம் தேய்க்கலாம், போட்டுக்கலாம். ஓகே ஓகே. இது சொரியாஸ்க்கும் கேக்குங்க. வலிக்கு நீர் கட்டு இருந்த வீக்கமா இருக்க பாத்தீங்களா, முட்டியில கால் பாத்துல எல்லாம் கேக்குங்க. ஓஹோ, அப்ப இது வந்து சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க, ஆஸ்மா விசிங் பிரச்சனை உள்ளவங்க, தலைவலி உள்ளவங்க, சளி பிரச்சனை உள்ளவங்க யூஸ் பண்ணலாம். ஓகேக்கா, சூப்பர். இப்ப இது சொல்லுங்கக்கா. இது எனக்கு சாப்பிட்டு விரும்பி சாப்பிட்டேன். இது வந்துங்க சாப்பாட்டுக்கு பிறகு படுக்க போகும்போது இது எடுத்து வாயில் போட்டுட்டு முழுங்கிட்டு தண்ணி 20 நிமிஷம் தண்ணி விட்டு. அதுதான் அதான் நான் சொல்ல நினைச்சேன். ஏன்னா நான் சாப்பிட்டு இருக்கேன்ல. இப்ப பாருங்க, அக்கா சாப்பிட்டாங்க. பாருங்க, இது நானும் சாப்பிட போறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு 20 நிமிஷம் அப்படியே இந்த தொண்டையிலாம் நல்லா எனக்கு ஐஸ் மாதிரி இருக்கும். தொண்டையெல்லாம் அப்படியே ஐஸ் மாதிரி ஆயிடும். அப்படியே மூச்சு ஊத்துல அப்படியே நல்லா சில்லுன்னு மூச்சு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா. ஒரு 20 நிமிஷம் பாத்தீங்கன்னாக்கா வேற எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆஹா, அப்படியே சில்லுன்னு இருக்குது. இந்த மூக்கு வாயெல்லாம் அப்படியே இந்த பனிக்கட்டுல இருந்து புகை வரல, அது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. ஒரு நீங்க கொடுத்தீங்கல்லக்கா போன வாரம், அப்ப இந்த பக்கம் டான்சில் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தது. இது ஒரு 3 வேளை சாப்பிடுங்கன்னு சொன்னீங்கல்ல, 3 நாள் 2 வேளை சாப்பிட்டேன். இது பாதியை குறைஞ்சிருச்சு. இப்ப காமிக்கிற உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த டான்சில் வீக்கமா இருந்தது. என்னன்னா ஒரு 15 நாளா ஓவர் கூலிங்கு, இன்னொன்று நிறைய மசாலா உணவு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, நிறைய நார்ச்சத்து இல்லாத உணவு, இது மாதிரி உணவு நிறைய சாப்பிட்டோம் ஒரு 15 வெளியில. அதனால அந்த கூலிங் ரொம்ப ஆகி அந்த மசாலா உணவுகள் ஒத்துக்காம, சாப்பாடு ஒத்துக்காம டான்சில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. இன்ஃபெக்ஷன் ஆகி எனக்கு அந்த எச்சு முழங்கும் போது கூட வலியா இருந்துச்சு. இங்க வரும்போது அந்த 3 நாள் கொடுத்து எனக்கு நல்லா இருக்கு இப்போ. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இது உங்களுக்கு இப்பதான் சொல்றேன், நான் வந்த கூட சொல்லல உங்களுக்கு. சரிங்கக்கா, இது சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகளுக்கா? தொண்டவலி சரியாயிரு, டான்சில் சரியாயிரு, இரும்பல் குறையே, நெஞ்செரிச்சல், நெஞ்சு வலி, வயிற்று வலி எல்லாம் சரியாகும். ஓ, இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஜீரணம், புளிச்சா போடுறது, வயிறு திம்முன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கரெக்ட் ஆயிடும். ஏன் நேயர்களே, அதாவது பல வருஷமா ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருந்து எடுக்கிறீங்களா? யோசிக்கவே வேண்டாம். ஆனா இது மட்டும் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா இது எனக்கு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு நாளைக்கு 3 முறை தான் சாப்பிட சொன்னாங்க. 4-5 டைம் சாப்பிட்டேன். சாப்பிட நல்லா இருந்தது. ஒரு இப்பெல்லாம் இந்த இடம் வரலாம் நல்லா அப்படியே சில்லுன்னு இருக்கும். இப்போ ஐஸ் கட்டி முழங்கினா எப்படி இருக்கும், அது மாதிரி ஆயிடும் இந்த இடமெல்லாம். ரொம்ப நல்லா இருக்கு, நான் விரும்பி சாப்பிட்டேன். இதுல வெள்ளை மிளகு, அதுக்கப்புறம் சீரகம், இது மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்கு. நீங்க அந்த சுக்கு, இது எனக்கு திப்பிலி இருக்கு. அதை எனக்கு அந்த ஃபார்முலா அனுப்புனீங்கல்லக்கா, அதுதான். இது ஒரு பெரிய ஃபார்முலா இருக்கு. ஆனா எல்லாமே மூலிகை தான், ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இங்க பாருங்க, உங்களுக்கு ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைங்களா, இங்க மருந்து வாங்கினாலாம் ஒண்ணு இல்லைங்க. சித்த மருத்துவத்துல எக்ஸலண்டான ட்ரீட்மெண்ட் இருக்கு. உங்க அருகில் இருக்கிற ஒரு சித்தா டாக்டர் கன்சல்ட் பண்ணி தொடர்ந்து ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதை மெல்ல சரி பண்ணிட முடியும். அப்படி இல்லைன்னா அக்கா கிட்ட இந்த மருந்தை நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க சீக்கிரமாவே அதுல இருந்து ரிலீஃப் ஆகி வெளியே வந்துடலாம். அக்கா, இப்போ உங்ககிட்ட பாத்தீங்கன்னாக்க இந்த ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா? அதுல ஒரு சிலரை வந்து எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நிறைய சொல்லுவாங்க. நிறைய சொல்றீங்களா? ஒரு சிலர் எல்லாம் வர மாட்டாங்க, நிறைய பேர் வருவாங்க. சொல்லுங்கக்கா. ஏன்னா அங்க திருச்செங்கோட்டுல இருந்து எனக்கு தெரியும் ஒரு 19 பேர். ஒரு லேடிக்கு நல்லாகி பெருந்தாரில ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, அத பேர் என்னமோ சொல்லுவாங்க. அந்த ஆஸ்பத்திரி போயிட்டு என்னால முடியலைங்கம்மா, நீங்க ஏதாவது மருந்து குடிப்பீங்களான்னு வந்தாங்க. வேற ஒண்ணும் குடுக்கல, இந்த 2 தான் கொடுத்தேன். அக்கா, இது என்னக்கா அவ்வளவு எரியுது? எல்லாம் சூப்பரா நல்லா அதான் அப்படியே எரியுது இப்போ. ஆமா, எலும்பு வலியில இருக்குங்கிறாங்க. ஆமா, நம்பி போடுறவங்களுக்கு 1 நிமிஷத்துல நல்லாயிரு. ஓ, எலும்பு வலியை வந்து அந்த வலியை குறைச்சிரும். குறைச்சிரும். சரிக்கா, இந்த ஆஸ்துமா, வீசிங் சொல்லுங்கக்கா. ஆஸ்துமா, வீசிங்க்கு அப்படிதாங்க.
இந்த 4மே அவங்களுக்கு அவ்வளவு ரிசல்ட் கொடுக்கும். ஓ அவங்க வீட்டுல அந்த என்னதுங்க அது சிலிண்டர் ஆமா வச்சு அவங்க அப்பப்ப படுத்துட்டு என்ன கூப்பிடுவாங்க. நான் போய் பின்னாடி முதுகு தட்டி விடுவேன். கொஞ்சம் நல்லா இது மூச்சு விடுவாங்க. அப்புறம் இதை மட்டும் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கே ஒரு 1/2 hour உட்காந்துக்குவேன். உட்கார்ந்து பிற்பாடு சார் முன்ன அம்மா நல்லா இருக்குதுங்கம்மா, எந்திரிச்சு நடக்கலாங்களா? தாராளமா நடங்கம்மா, அதான் உங்க வீட்டுல எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி இது பல பேத்துக்கு கொடுத்து நல்லா இருக்காங்க. என்ன சுத்தியே இருக்கிறாங்க, உங்களை வேற எங்கேயும் கூட இல்ல, என்ன சுத்தியே இருக்கிறாங்க நிறைய. அவங்கள சுத்தி நிறைய நீங்க சொல்ல போனா நிறைய மருத்துவர்களை உருவாக்கி இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு முடியை கூட சாப்பிட்டுக்கோங்க, அவங்களும் மருந்து கொடுத்து நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி. ரொம்ப சிம்பிள் நேயர்களே, வாழ்றது இந்த கிராமப்புறத்துல அழகான ஒரு வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, கள்ளக்கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அற்புதமான மூலிகை மருத்துவ முறைகள், நல்ல ரிசல்ட் ஆகி ஃபீல் பண்ணக்கூடிய. பாருங்க இந்த தைலமெல்லாம் போட்டால் ஃபீல் ஆகுது எனக்கு. தைலம் நீங்கள் போட்டு பாருங்க, கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். இதே மாதிரி இது சாப்பிட்டா உடனே எனக்கு எவ்வளோ அழகாக சரியாச்சு. இப்போ பாதி பார்த்துருப்பீங்க, டான்சில் பாதி தான் இருக்குது. அந்த அளவுக்கு இது உடனே வேலை செய்யக்கூடிய இது மாதிரியான மருந்துகள் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஆஸ்மா வீசிங் சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் பல வருஷமாக இருக்குது. இன்லர் யூஸ் பண்ணுறீங்க, பப் யூஸ் பண்ணுறீங்க, புகை வைக்கிறீங்க, இல்லை மெடிசன் எடுக்கிறீங்க, இல்லை மருத்துவங்கள் தொடர்ந்து பயன்படுத்துறீங்க, அதெல்லாம் தொடர்ந்து பயன்படுத்திக்கோங்க. ஒரு முறை கீழே போன நம்பர் கால் பண்ணிட்டு படித்த பட்டதாரி மருத்துவமனை இந்த மருந்துகளையும் ஆலோசனை பெற்று ஆஸ்மா வீசிங் சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை இல்லாமல் நுரையில் ஆரோக்கியமாக வச்சுட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.